ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மது நவீன் வ்ளாக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரிப் போயிருந்தோம் இல்லையா, ஃப்ரேசர்கள். ஸோ அதோட செகண்ட் டே வ்ளாக் தான் வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து எப்படி போனோம், எங்கெல்லாம் வந்து போனோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து செகண்ட் டே காலையிலேருந்து ஈவினிங் இங்கே கிளம்புற வரைக்கும் நம்ம வந்து எங்கெல்லாம் வந்து போனோம், என்ன புது புது ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பண்ணோம், எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு, என்னெல்லாம் வந்து வாங்கணும், எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நான் இப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டே 2 பார்த்திங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னையும் 3 பேரும் வந்து ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மற்ற பிளேசஸ்லாம் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா வியூ வந்து நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நைட்டு ஃபுல்லாக வந்து மிஸ்டாக இருந்துச்சு, நல்லா செம சில்லுன்னு இருந்துச்சு. காலையிலையும் வந்து அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு வந்து யோசித்தோம். பட் ஆனால் காலையில் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சில்னஸ்லாம் இல்லை, நார்மலாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்வெட்டர் போட்டுக்கிற மாதிரியும் இல்லை, ரொம்ப வெயிலெல்லாம் இல்லை, கிளைமேட் வந்து நார்மலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காலையிலையும் வந்து சேம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் கோர்ட்டில் வந்து கறி ஹவுஸ் நைட்டு சாப்பிட்டோம் இல்லையா, ஸோ அதே ஃபுட் கோர்ட் தான் வந்து வந்திருந்தோம். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு ரவா தோசை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், பாப்பாவுக்கு ஒரு பிளெயின் தோசை. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா, இங்கே வந்து மலேசியாலேயே பார்த்திங்கன்னா ஃபேமஸானது என்ன ஃபுட்டு, சிக்னேச்சர் ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாசி லாமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா எப்படி கொடுப்பாங்கன்னா, கொஞ்சமாக வந்து ரைஸு, ஒரு எக்கு நம்ம வேணும் அப்படின்னா வந்து சொல்லிக்கலாம், வெள்ளரிக்காய் இருக்கும், அதே மாதிரி வந்து கடலமுத்து, அது கூட வந்து கருவாடு வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி, அப்புறம் ஒரு கறி குழம்பு, அந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. நம்மளுக்கு வேணும்னா சிக்கன் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து சொல்லிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து அந்த சிக்னேச்சர் ஃபுட் வந்து இருக்கும். இது வந்து நாசி லாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவே வந்து வெஜிடேரியன் அப்படின்னா அந்த சிக்கனுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா சோயா அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபேமஸான ஃபுட்டு. ஸோ அதை தான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சோடனே நாங்கள் மறுபடியும் வந்து ரெசார்ட் தான் வந்து போனோம். ஸோ ரெசார்ட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு செக் அவுட் டைம் வந்து 1 o'clock வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டு 1 o'clock சப்போஸ் செக் அவுட் பண்ண முடியலன்னா மறுபடியும் வந்து திரும்பி வந்துட்டு லேட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக போய் ட்ரெஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி எல்லா லக்கேஜெல்லாம் வந்து எடுத்துகிட்டு கார்லேயே வந்து வச்சுட்டு மறுபடியும் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு போட் ஹவுஸ் மாதிரி தான் வந்து போனோம். ஸோ அது பார்த்திங்கன்னா அலன்ஸ் வாட்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு போட் ஹவுஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து போனோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வந்து பேர்ட் ரேஸ் வந்து நடக்குதான் 8th 9th ஜூனில். ஸோ அதுக்கு தான் வந்து எல்லா பக்கம் வந்து அந்த போர்டு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ போட் ஹவுஸ் வந்து வந்துட்டோம். பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து போட்டிங்லாம் வந்து போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஃபிஷ் பார்க்கலாம். இங்கே வா, இங்கே பாரு ஃபிஷ். இங்கே பாரு ஃபிஷ்ஷு. ரெசார்ட்டில் இருக்கும்போது காலையில் வந்து அவ்வளோலாம் வந்து சில்லுன்னெலாம் இல்லை, நார்மலாக வந்து வெயில் அடிச்சுட்டு அப்படி தான் இருந்துச்சு. இங்கே போட் ஹவுஸ் வந்தோடனே அப்படியே வந்து கிளைமேட் வந்து டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. அப்படியே வந்து சில்லுன்னு அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு. கிளைமேட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நல்லா சில்லுன்னு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இந்த வெயிலேருந்து தப்பிச்சு அப்படியே வந்து சில்லுன்னு இருக்க மாதிரி அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. தாரிகாவுக்கு வந்து அங்கே பார்த்தோன்னே ஃபிஷ் பார்த்தோன்னே ஒரே வந்து ஜாலி ஆயிடுச்சு. அம்மா ஃபிஷ், அம்மா ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா. எனக்குமே வந்து ஃபிஷ் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அவ்வளோ ஃபிஷ் இருக்குது, எல்லாமே வந்து பெருசு பெருசாக இருக்குது, ஆரஞ்சு கலரில், ஒயிட் கலரில், அந்த மாதிரி நிறைய ஃபிஷ்ஷு. அந்த இடத்துல மட்டும் அவ்வளோ ஃபிஷ் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து நிறைய ஃபுட்டெல்லாம் வந்து வாங்கி போடுறாங்க. ஸோ அங்கே ஒரு குட்டி கடை இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபுட் வாங்கி இந்த ஃபிஷ்க்கு வந்து ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் ஃபீட் பண்ணோன்னையும் அந்த ஃபிஷ்லாம் வந்து ஒரே இடத்துல வந்து நின்றுட்டு இருந்துச்சு. அந்த பார்த்துட்டே ஃபிஷ்ஷை பார்த்துட்டே அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கேயே வந்து நின்றுருந்தோம். அதுக்கப்புறம் லைட்டாக வந்து மழை தூர்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி நீ இங்கே இருந்தால் லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி போட்டிங் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங் போகிறதுக்கு வந்து கேட்டோம். ஸோ கேட்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டு வந்து அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடல்ட்ஸ் மட்டும்தான் வந்து போனோம், கிட்ஸ் வந்து நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது ஃபுல்லாகவே வந்து பெடல் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு அங்கே போட்டிங்கு. அதனால் கிட்ஸ் வந்து அலோவ் பண்ணல. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பாப்பாவை வந்து விடல அப்படின்னு காட்டி நாங்களும் வந்து போட்டிங் வந்து போகல.
அப்புறம் அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து ஃபிஷ்ஷை வந்து பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்துலேருந்து வந்து கிளம்பிட்டோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போட்டிங் கிட்டே இருந்த ஒரு குட்டி கடை. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் ஃபுட் போடணும் அப்படின்னா இங்கே பே பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு பேக் சைடில் தான் வந்து கவுண்டர் இருக்குது. அதாவது போட்டிங் போகணுன்னா நீங்கள் அங்கே பே பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து போட்டிங் போய்க்கலாம். ஸோ நாங்கள் போய் அங்கே கேட்டு வந்தப்போ கிட்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஸோ அங்கே வந்து டேலியா வந்து அழகாக இருந்துச்சு அந்த போட் ஹவுஸில். 2 கலரில் வந்து இருந்துச்சு. ஒன்று பார்த்திங்கன்னா டார்க் ரெட், இன்னொன்று வந்து லைட் பர்பிள் மாதிரி ஒரு கலரில் இருந்துச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்க் ரெட் கலரில் இருக்கிறது தான் ரொம்ப வந்து பிடிச்சிச்சு. ஏன்னா அந்த கலர் வந்து அவ்வளோ பிரைட்டாக இருந்துச்சு. ஸோ பர்பிளும் வந்து நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் இதை கம்பேர் பண்ணும்போது அந்த ரெட் வந்து ரொம்ப வந்து பயங்கரமாக அட்ராக்டிவாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு பூவும் வந்து இருந்துச்சு. இது என்னன்னு தெரில, அழகுக்கா இல்லை எதுக்குன்னு தெரில. பட் ஆனால் வந்து இதுவும் நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா மொக்காக இருக்குது. இதுவே வந்து நல்லா விரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நடுவுலலாமே வந்து இன்னும் அழகாக இருக்குது. ஸோ மொக்கை விட பார்க்கும்போது அது விரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் அழகாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து விரிஞ்சதுக்கப்புறம் அந்த நடுவில் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து எல்லோ கலர் இருக்க மாதிரி அது நல்லா வந்து விரிஞ்சிருந்த மாதிரி இருந்துச்சு. இதுவும் வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் அது அப்படியே வந்து அங்கே போட் ஹவுஸ்லேருந்து அடுத்து வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ வியூ வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன போட்டிங் தான் வந்து போக முடியல. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். வாவ். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரேசர் ஹில்லோட எடிபிள் கார்டன், அதாவது இங்கே வந்து ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. சரி அங்கே போய் ஏதாவது வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். இந்த போட் ஹவுஸ்க்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. அதாவது ஒரு 50 மீட்டர்ஸ் அந்த டிஸ்டன்ஸில் தான் வந்து இருக்குது இந்த கார்டன். சரின்னு அந்த கார்டனுக்குள்ளே வந்து போனோம். ஸோ கார்டன் பார்த்துட்டிங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் வந்து கிடையாது. நீங்கள் வந்து சும்மா போய் வந்து பார்த்துக்கலாம். பட் ஏதாவது வேணும் அப்படின்னா அங்கே விளையிறத அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு போனோடனேயுமே வந்து ஃபுல்லாக வந்து பச்சை மிளகா தான் வந்து இருந்துச்சு. எல்லாமே அந்த சுற்றி என்ட்ரன்ஸ் ஃபுல்லாகவே வந்து பச்சை மிளகா தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைட் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து முள்ளங்கி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ முள்ளங்கி பார்த்தோன்னே எங்கள் வீட்டில் ஒரு 2011-12 அந்த மாதிரி டைமில் எங்கள் வீட்டில் வந்து முன்னாடி கொஞ்சம் வந்து இடம் இருக்கும். ஸோ அதில் நிறைய வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வச்சுருந்தோம். நிறைய கீரை, அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய், கத்திரிக்காய் அந்த மாதிரி நிறைய வந்து வச்சுருந்தோம். அதே மாதிரி இந்த முள்ளங்கியும் வந்து அந்த டைம் வந்து வச்சுருந்தோம். அப்போ அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. சே நம்ம வீட்டில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள்லாம் வருது அப்படிங்கும்போது நீட்டாகவும் இருந்துச்சு. எங்கள் அப்பா அம்மா தான் வந்து அப்போல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே அவ்வளோ சூப்பராக நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வீட்டிலே வந்து வரும்போது அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து எங்கள் அப்பா அம்மாவோட ஒரு ஆசை அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த மாதிரி வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து நிறையா வந்து காய்கறி பூவெல்லாம் வந்து வச்சு நம்ம வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப நாள் ஆசை. அதை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் பண்ணுறத பார்த்து அங்கே பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களும் வந்து அந்த மாதிரிலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. வீட்லேயே வந்து கீரை நிறைய வெண்டைக்காய், பாவக்காய் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாங்க. ஸோ எங்களை பார்த்து ஒருத்தவங்க வந்து அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படிங்கும்போது ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருந்துச்சு. இப்போல்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணுறதில்ல. பட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஆனால் அவங்களால முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாக அங்கே நிறைய கேக்டஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போனோடனேயும் நிறையா பூச்செடி தான் இருந்துச்சு. ரோஸ் செடி பார்த்தோன்னேயும் எனக்கு வந்து ஆசையாக இருந்துச்சு. ரோஸ் வாங்கலாமா அப்படின்னு பார்த்தேன். எனக்கு வந்து ரோஸில் வந்து ரெட் ரோஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே வந்து ரெட் ரோஸ் இல்லை, ஒரு லைட் பிங்க் அந்த மாதிரியும் எல்லோ கலரில் வந்து இருந்துச்சு. இந்த 2 தான் இருந்துச்சு. ரெட் ரோஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. செடி எல்லாமே பார்த்திங்கன்னா ரோஸ் எல்லாமே வந்து அளவாக தான் வந்து வச்சுருந்தாங்க. ஒரு வேளை எல்லோரும் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு தெரில. ஏன்னா இது வந்து ஹாலிடேஸ் டைமு, டூரிஸ்ட் பிளேஸ், அதனால் வாங்கிட்டு போயிட்டாங்களா இல்லை இவ்வளோ தான் வந்து வச்சுருப்பாங்களா அப்படின்னு தெரியல. ரோஸ் வந்து அளவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மற்ற ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கஸ்லாம் வந்து நிறைய கலர்ஸில் இருந்துச்சு. எல்லோ, ஆரஞ்சு, பிங்க்கு அந்த மாதிரி நிறைய கலர்ஸில் இருந்துச்சு. அப்புறம் அழகு செடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இன்டீரியர் கார்டன்லாம் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா அதுக்கு, இல்லை முன்னாடி அந்த மாதிரி அழகுக்கு வைப்பாங்க இல்லையா? ஸோ கேட் கிட்ட அந்த மாதிரி செடியெலாம் வந்து நிறையா வந்து இருந்துச்சு. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அழகுக்கு வைக்கிற செடி மாதிரி தான் எல்லாமே வந்து இருந்துச்சு. அதாவது வீட்டுக்கு முன்னாடி இல்லை வீட்டுக்குள்ளே குட்டி குட்டியாக வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து செடியை வச்சுக்கிறதுக்கு பிடிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய செடி இருந்துச்சு. அப்புறம் ஹேங் பண்ணிக்கிற மாதிரி நிறையா வந்து அங்கே இருந்துச்சு.
அதுலேயும் வந்து கலர்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் வந்து பார்க்காத மாதிரியான கலர்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா வந்து வெளியில் இருக்கக்கூடிய லீஃப் பார்த்திங்கன்னா பிங்க் கலர்லேயும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளார் பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்லா பர்பிள் கலரில் இருக்க மாதிரி அது அழகாக இருந்துச்சு. நிறைய வந்து செடி இருந்துச்சு. இது வந்து டபுள் கலரில், ஒன்று வந்து பர்பிள், ஒன்று வந்து வயலட், அந்த மாதிரி 2 கலரில் வந்து பூ. ஸோ இது நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி வந்து வேணாலும் வந்து வச்சுக்கலாம். இல்லைனா வந்து மொட்டை மாடி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி கார்டன்ஸ்க்கெலாம் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் ப்ரௌன் கலரில் வந்து லீஃபு, எல்லோ கலரில் குட்டி குட்டியாக வந்து பூ இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரி மாதிரி எதுவும் இல்லாமல் நார்மலாக நம்ம ஊரில் இருக்க மாதிரியான பூக்கள் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா அழகாக இருந்துச்சு. இந்த டுலிப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ டுலிப்போட அந்த ஃபார்ம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு. ஆனால் தனித்தனியாக தான் வந்து ஒரு பாட்டில் வச்சுருக்காங்க. பட் ஆனால் அந்த வியூ வந்து கார்டனில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து கார்னிஷிங் பூ, அதுக்கப்புறம் வந்து அழகாக ஒரு வயலட் கலரில் இந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்து இருந்துச்சு. அப்புறம் புதினா, நார்மலாக புதினா வேணும்னா நீங்கள் வந்து புதினா வாங்கிக்கலாம், அது எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் நிறைய கேக்டஸ் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து அங்கே அழகழகாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து காமிச்சிடுறேன். ரொம்ப ஸ்லோவாக காமிச்சேன் அப்படின்னா வந்து ரொம்ப போர் அடிக்கும். ஏன்னா எல்லாமே வந்து நம்மளுக்கு பார்த்தது தான். ஸோ என்ன இருந்துச்சு அங்கே அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லிடுறேன். ஸோ நிறைய கேக்டஸ் வந்து இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக அந்த லோட்டஸ் மாதிரி அதெல்லாமே வந்து இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஊரில் இருக்க மாதிரி அந்த பட்டன் ரோஸு அதெல்லாமே வந்து இருந்துச்சு. கார்டனிங்க்கு உங்களுக்கு ஏதாவது வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். ரோஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஏதாவது இன்டீரியருக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். இங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து பயங்கரமாக வந்து நேச்சுரல் ஃபோட்டோகிராஃபி வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. நேற்று ஃப்ரேசர் ஹில் வரும்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது இந்த ஃபோட்டோகிராஃபி. முடிஞ்ச பாடில்ல. சரி, நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் என்னெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு. பார்த்திங்கன்னா நேச்சரோட ஃபோட்டோகிராஃபி தான் அதிகமாக இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து அழகாக தான் இருக்குது. ஸோ வாவ், சூப்பராக இருக்குது. இதுக்கு டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது. ஸோ இடையில எங்கள் ஃபோட்டோஸும் வந்து வந்திருக்கும், அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. பார்த்திங்கன்னா அந்த டேலியா நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரெட் கலர் பயங்கரமாக இருக்குது ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. நிறைய வந்து வெஜிடபிள்ஸும் இருந்துச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸுன்னு நினைக்கிறேன். இது வந்து முட்டைக்கோஸ் தான். ஸோ முட்டைக்கோஸ் இப்போ தான் வந்து இந்த இடத்துல வந்துட்டுருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த இலெல்லாம் வந்து சுற்றி இருக்குது. இப்போ தான் வந்து வர ஸ்டேஜ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து முட்டைக்கோஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா நெட்டு போட்டு விட்ருக்காங்க. இதுக்குள்ளே தான் வந்து ஸ்ட்ராபெரி இருக்குது. ஸோ ஸ்ட்ராபெரி வந்து பார்க்கறதுக்கு வந்து அலோவ் பண்ணல. இதுதான் வந்து ஸ்ட்ராபெரி செடியாமா, இதை வந்து நம்மளும் வந்து பார்த்துக்கலாம். பட் உள்ளே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து அலோவ் பண்ணல. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஸ்ட்ராபெரி போய் பார்த்துட்டு அதை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் நம்மளால் முடியல, ஏன்னு தெரில, உள்ளே அலோவ் பண்ணல. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கத்திரிக்காய் செடி பயங்கரம் பெருசாக இருக்குது. என்னன்னு தெரில, என்ன கத்திரிக்கான்னு தெரில, அவ்வளோ பெருசாக வந்து இருக்குது. இது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரு, அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து முட்டைக்கோஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து அப்படியே வந்து பறித்து தருவாங்க. ஸோ எங்களுக்கு முன்னாடி வந்தவங்க வந்து வேணும்னு சொன்னங்காட்டி ஒரு 3-4 வந்து பறித்து அப்படியே வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் பே பண்ணி தான் வந்து வாங்கிட்டு போனோம், ஃப்ரீயாலாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. இதுதான் வந்து அந்த எடிபிள் கார்டன். ஸோ நான் பார்த்திங்கன்னா 2 ரோஸ் செடி தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ ஒன்று வந்து லைட் பிங்க்கு, இன்னொன்று கொஞ்சம் டார்க் பிங்க்கு. எல்லோ கலர் வந்து வாங்கலாம், பிங்க் தான் வந்து 2 வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஒன்று வந்து ஆன்ட்டிக்கு வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கார்டனிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட்டு. அவங்க வீட்டுக்குள்ளேயுமே வந்து நிறைய வந்து செடிலாம் வந்து வச்சுருப்பாங்க. சரி, அவங்களுக்கும் வந்து ஒன்று வச்சுட்டு நம்ம ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரோஸ் செடி தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம போட் ஹவுஸ் வந்து முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து இந்த எடிபிள் கார்டனையும் வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் ஹவுஸ் இருந்துச்சு இல்லையா, நேற்று நான் ஒரு சின்ன ஒரு கிளிப் மட்டும் வந்து காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வியூ வந்து நல்லா இருக்குது, கிளாஸ் ஹவுஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே தான் வந்து நம்ம போகிறோம். தாரிக்குட்டி என்னடி பண்ணுற? பட்டர்ஃப்ளையா? அம்மா பட்டர்ஃப்ளை பார்க்க, பட்டர்ஃப்ளை பார்க்க.
ஸோ இந்த கிளாஸ் ஹவுஸ் பார்த்திங்கன்னா நேற்று நான் பார்க்கும்போது யாரோட வீடோ இல்லை ரெசார்ட்டோ என்ன ஒன்று தான் இருக்குது, ரெசார்ட்டாக இருந்ததுன்னா ஒன்று தான் இருக்குது அப்படின்லாம் வந்து நினச்சேன். இது பார்த்திங்கன்னா ஒரு கேஃபிட்டீரியா. ஸோ பக்கத்தில் இருக்கிற ஹவுஸ் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் அங்கே வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் ஹவுஸோட வியூவில் வந்து உங்களுக்கு கஃபே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே உட்காந்து உங்களோட ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான டைப் தான் இது. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து டேபிள்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ நம்ம நார்மல் கேஃபிட்டீரியா மாதிரி தான், ஆனால் கிளாஸ் ஹவுஸில் வந்து வியூ வச்சுருக்கங்காட்டி இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆனால் உள்ளே வந்து நிறையா வந்து செடியெலாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல தான் இது தான் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ண வேண்டிய பிளேஸு. உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் வந்து நமக்காக வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே உட்காந்து வந்து உங்களோட ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து நிறைய கேக்டஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து டச் பண்ணக்கூடாது, அதே மாதிரி மூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு நோட்டீஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருந்துச்சு. அது வந்து ஒரு கேஃபிட்டீரியாங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லாமல் ஒரு ஹவுஸ் மாதிரி தான் வந்து இருந்துச்சு. கிளாஸ் ஹவுஸ்குள்ளே எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் டக்குன்னு வந்து உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த கேக்டஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் 2 டேபிள் இருக்க மாதிரி அதிலெல்லாம் வந்து குட்டி குட்டி கேக்டஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் 3 கார்னரில் மட்டும்தான் வந்து டேபிள் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நல்லா வியூ தெரிகிற மாதிரியான இடத்துல மட்டும் டேபிள் வச்சுட்டு மற்ற இடத்துல எல்லாமே வந்து ஒரு டேபிள் அந்த மாதிரிலாம் வந்து வச்சு இந்த மாதிரி கேக்டஸ்லாம் தான் வந்து ஃபில் பண்ணி அந்த கிளாஸ் ஹவுஸையே வந்து அழகாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இப்படி தான் அந்த கிளாஸ் ஹவுஸ் வந்து இருந்துச்சு. உள்ளே அந்த மாதிரி இருந்துச்சு. வெளியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து வெளியில் வந்து ரெண்டு டேபிள் வந்து இந்த லெஃப்ட் சைடில் வந்து போட்டிருந்தாங்க. லெஃப்ட் சைடில் ஒரு ஊஞ்சல் செட்டப் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி வந்து இந்த கிளாஸ் ஹவுஸ்க்கு முன்னாடி, அதாவது ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்க மாதிரி பார்த்துட்டு அழகாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஃபேமிலியாக வந்தோன்னா சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ். நல்லா ரிலாக்ஸிங்காக நல்லா வியூ பார்த்துட்டே வந்து உட்காந்து நீங்கள் வந்து ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஊஞ்சல் பார்த்தோன்னையும் தாரிகா பார்த்திங்கன்னா ஊஞ்சலில் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏறி உட்காந்தா. பட் ஆனால் அந்த ஊஞ்சல் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருந்தங்காட்டி அவனால் உட்கார முடியல. அதனால் என்னையும் கூப்பிட்டு உட்கார வச்சு மேடம் நின்றுட்டே தான் இருந்தாங்க. உட்கார முடியாதங்காட்டி நின்றுட்டே வந்து ஊஞ்சல் ஆடுறாங்களாமா. ஸோ நம்ம பார்க்குக்கெல்லாம் வந்து போவோம் இல்லையா, ஸோ அங்கே தூரி ஆடி ஆடி அவளுக்கு வந்து ஊஞ்சல் பார்த்தா உடனே வந்து விளையாடணும் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஊஞ்சல் பார்த்தா கீழே இறங்க மாட்டா, அதை வந்து விட்டுட்டு வெளியிலே வந்து வரமாட்டா. சரின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டு 2 பேரும் வீடியோஸ் எல்லாம் வந்து எடுக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து கிளம்பிட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து போகலாம். ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சில்லுன்னு இருக்குது. மிஸ்டெல்லாம் வந்து அப்படியே வந்து கீழே இறங்குது. கார்க்குள்ளேயே வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு. டைம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 1 o'clock கிட்ட ஆக போகுது. ஆனால் 1 o'clock மாதிரியே தெரியல, ஒரு 4, 5 அந்த மாதிரி இருக்குது. ஆனால் பயங்கர சில்லுன்னு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மிஸ்டாக இருக்குது. நல்லா சில்லுன்னு கூலிங்காக இருந்துச்சு. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாக் டவர் இருக்குது இல்லையா, ஃப்ரேசர் ஹில்லோடது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பேர்டோட இன்டர்ப்ரெட்டிவ் கேலரி வந்து இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம போகிறோம். இங்கே என் கூட வந்து ஆளை காணமே அப்படின்னு தேடுறேன். அந்த சைட் பார்த்தா அங்கே பூவெல்லாம் இருக்குது. அதை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு சார். பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த க்ரே கலர் டிஷர்ட் அப்படியே பூக்குள்ளேயே போய் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்களேன். நானும் பாப்பாவும் இங்கே இருக்கோம், அங்கே பூ போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறது, சரி அதை விடுங்க. அவங்க அப்படி தான். நம்ம அடுத்தது இங்கே போய் பார்க்கலாம் என்ன நடக்குது. ஏன்னா கூட்டமாக இருக்குது, என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். ஸோ அங்கே ஃபஸ்ட்டு போனோடனே பார்த்தீங்கன்னா அங்கே குட்டியாக ஒரு ஷாப் மாதிரி வந்து எக்ஸ்போ மாதிரி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னு தெரில, டெய்லியுமே இங்கே இப்படி தான் இருக்குமா இல்லை இன்றைக்கி தான் போட்டிருக்காங்களான்னு தெரில. ஸோ அங்கே நிறைய வந்து ட்ராயிங்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஷர்ட்டு நமக்கு வந்து ப்ரிண்ட் பண்ணி தருவாங்கன்னு நினைக்கிறேன் டிஷர்ட்டில். இல்லை அங்கே வச்சுருக்கிறதே என்னன்னு தெரில, நான் எதுவும் கேட்கல. ஸோ அந்த இடத்துல பெயிண்டிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பயங்கரமாக ஒரு ப்ரிண்ட்டை பார்த்து அப்படியே வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அழகாக இருக்கணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஷாப், அதாவது ஆக்சசரிஸ் ஷாப் தான். ஸோ ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து ட்ரா பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து முன்னாடி உட்காந்துட்டோம், நம்ம வந்து முன்னாடி உட்காந்துட்டோன்னா நம்மளை பார்த்து நம்மளை அப்படியே வந்து வரைஞ்சி தர மாதிரி வந்து அங்கே
வரைஞ்சி தந்துட்டுருந்தாங்க. ஸோ இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வரைஞ்சாங்க. ஆனால் அழகாக இருந்துச்சு. அங்கே உட்காந்துட்ருக்கிற பொண்ணு மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து முடிச்சுட்டாங்க. நான் ஃபினிஷிங் காமிக்கிறேன் உங்களுக்கு. வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து வரைஞ்சிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த பொண்ணு அங்கே உட்காண்ட்ருந்த மாதிரியே இங்கே டக்குன்னு அதே மாதிரி வரைஞ்சிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்து பேர்ட் இன்டர்ப்ரெட்டிவ் கேலரிக்குள்ளே தான் வந்து போனோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சும்மா நார்மலாக அந்த என்ன பேர்டு எப்படி வந்து ஃபார்ம் ஆச்சு, இங்கே எவ்வளோ பேர்ட்ஸ் இருக்குது, என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறையா வந்து ஃப்ரேசர்களில் பேர்ட்ஸோடது எப்படி அப்படிங்கிறது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நான் சும்மா வந்து அந்த அங்கே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மட்டும் வந்து காமிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு என்ட்ரானோடனே வந்து இந்த ஃப்ரேசர்கள் வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னா பட்டர்ஃப்ளையோட தான் வந்து ஃபஸ்ட்டு மெயினாக வந்து ஸ்பெசிமென் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ என்ன வெரைட்டிஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்குது, என்ன பூவெல்லாம் வந்து அது சம்திங் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் என்னென்ன பேர்ட்ஸ்லாம் வந்து இருந்துச்சு, என்ன இங்கே வந்து எப்போ இருந்து என்னென்ன பேர்ட்ஸ் இப்போ வரைக்கும் இருக்குது, அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2007 அந்த ரெக்கார்ட்லாம் வந்து அதில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ரெக்கார்ட்லாம் ஃப்ரேசர்களோடது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பேர்ட்ஸோடது ரொம்ப ஃபெமிலியரான பேர்ட்ஸு இல்லை ரொம்ப ரேரான பேர்ட்ஸோடதெல்லாம் வந்து அந்த இடத்துல கிளாஸில் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு விஷுவல் மாதிரி வச்சு என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் அங்கே உங்களுக்கு வந்து ஒரு கியூஆரும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து உங்கள் ஃபோனில் வந்து ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன பேர்டு, என்ன ஆடியோ, அதோட சவுண்ட் என்ன அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேசர்கள் மொத்த ஃப்ரேசர்களோட மேப் மாதிரி வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அங்கே என்னென்ன எந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குது, அதாவது எங்கே ரெசார்ட் இருக்குது, எங்கே வந்து கேஃப்டீரியா மாதிரி இருக்குது, எங்கே வந்து ரிவர் இருக்குது, அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேசர்கள் ஃபுல்லாகவே வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு அந்த பேர்ட்ஸோடது. பெருசாக வேறு எதுவும் இல்லை. என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேர்டோட எக்கு தான். ஸோ இவ்வளோ பெருசு இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல கரெக்ட், ஆனால் இங்கே வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் திரும்ப வந்து கீழே வந்தோம். ஸோ கீழே வந்தோடனே என் ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃப்ரேசர்கள் வந்திருக்கோம், வந்ததுக்கு ஞாபகார்த்தமாக ஏதாவது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரேஸ்லெட் தான் வந்து ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் இருந்தாலும் நம்ம ஒரு இடத்துக்கு போயிருக்கோன்னா ஞாபகார்த்தமாக ஒன்று இருந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சரின்னு ஒன்று வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் டைம் பார்த்திங்கன்னா 3 o'clock கிட்ட ஆக போகுது, 2:45 ஆச்சு. சரி ஏதாவது லஞ்சு சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அங்கே அந்த கறி ஹவுஸ் தான் வந்து போனோம். சரி நம்ம ஃபுட்டே ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த ஹோட்டலே வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மறுபடியும் வந்து ரிட்டன் வந்து இந்த கேஃப்டீரியாவில் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தோம். அதாவது நமக்கு ஓகேவாக இருக்க மாதிரி ஏதாவது ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி இருந்தால் வந்து சாப்பிட்லாம், இல்லைனா ஏதாவது பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ் மாதிரி ஏதாவது வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் பார்த்தா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் வந்து ஓகேவாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கும் வந்து அதே வந்து சாப்பிட்டோம். பட் ஆனால் நாங்கள் வந்து வந்தது பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock கிட்ட வந்தோம். இந்த ஹோட்டலுக்கு ஆர்டர் பண்ணது 2 சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மட்டும்தான் வந்து ஆர்டர் பண்ணோம். வேறு ஒரு டீ வந்து ஆர்டர் பண்ணோம். டீ ஃபஸ்ட்டே வந்துருச்சு. அதை வச்சு மேடம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள். டீ வந்து கேட்டால் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துருச்சு. ஆனால் இந்த ஃப்ரைட் ரைஸ் மட்டும் அப்போ தான் வந்து அரிசியே வந்து ஊற வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு வந்து பசி பயங்கரமான உச்சக்கட்டத்துக்கு போயிடுச்சு. எப்போ கொண்டு வருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறோம். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து தான் வந்து அந்த ஃப்ரைட் ரைஸே வந்து வந்துச்சு. பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பயங்கர டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இந்த ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸு. நான் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்னோடனே சிக்கன் உள்ளே இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் சிக்கன் வந்து தனியாக ஒரு பீஸ் வச்சுருக்காங்க. இது நார்மல் ஃப்ரைட் ரைஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ஒரு ஃப்ரைட் ரைஸை நான் இது வரைக்கும் வந்து பார்த்ததில்ல. பட் இருந்தாலும் பசியாக இருந்துச்சு. சரி இதாவது கிடச்சிதே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து சாப்பிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா எப்படி பின்னாடியே போகிறா பார்த்திங்களா, நம்மளை கண்டுக்கவே கண்டுக்காது, அப்படியே பின்னாடியே போகும் வால் மாதிரி. ஸோ அடுத்தது நம்ம வந்திருக்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா படாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது அப்படின்னு உள்ளே போய் பார்க்கலாம். உள்ள வியூ வந்து அழகாக இருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கே வந்து அழகாக ஃபுல்லாக வந்து க்ரீனிஷாக, நடுவில் மட்டும் ஏதோ வந்து வீடு இருக்க மாதிரி இருந்துச்சு. வியூ நல்லாயிருக்கு.
யூ. Be bold. பி போல்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போது அந்த ஆர்ச்சரி கேம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பவ் அண்ட் ஏரோ, ஸோ அதை பார்த்தோன்னே என் ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு வந்து ஆசை வந்துருச்சு. சரி நான் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து போனோம். ஸோ அதை பார்த்தா ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 10 ரிங்கெட்ஸ் வந்து ஒரு 10 ஏரோ வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு பவ் ஒரு 10 ஏரோ வந்து கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லி தருவாங்க. ஸோ எப்படி வந்து பண்ணோம் அப்படிங்கிறத அவங்களே வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்றதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லி தருவாங்க நம்மளுக்கு. அந்த மிடில் வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த ஆரோ வந்து விட்டுட்டு நம்மளோட மிடில் ஃபிங்கரும் செகண்ட் ஃபிங்கரும் இருக்கு இல்லையா, ஸோ அதை நல்லா வந்து அந்த ஆரோவை வந்து நல்லா பிடிச்சிட்டு நல்லா அந்த அம்பை வந்து நல்லா பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக வந்து இழுத்துக்கணும். நம்மளோட ஹேண்ட் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு நல்லா அப்படியே வந்து விட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னே நல்லா வந்து மிடில் வந்து ப்ளேஸ் ஆச்சு. ஃபஸ்ட் ஒன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கைட் பண்ணாங்க. மற்றது எல்லாமே வந்து என் ஹஸ்பண்ட் ஓனாகவே வந்து ட்ரை பண்ணாங்க. ஸோ டோட்டலாக வந்து 10 ஏரோ வந்து இருந்துச்சு. 3 ஏரோஸ் வந்து மிஸ் ஆகி டோட்டலாக 7 ஏரோஸ் வந்து அந்த ரிங்குள்ளே வந்து இருந்துச்சு. இந்த செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த கைட் வந்து பண்ணது. இந்த தேர்ட் ஒனில் இருக்கிறது தான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணது. ஸோ 1 2 3 4 5 6 7 வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. 3 வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையில் இந்த அளவுக்கு பண்ணது வந்து சீரியஸாக என் ஹஸ்பண்டுக்கும் ஹாப்பி, எனக்கும் வந்து ஹாப்பி. ஸோ 10 ரிங்கெட்ஸ்க்கு வந்து இது ஒர்த்து தான். நான் வந்து அதை வந்து ட்ரை பண்ணல, ஜஸ்ட் அதை நான் வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து வந்துட்டேன். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் வந்து இருந்துச்சு. ஒரு வீடு மாதிரி இருந்துச்சுல்ல நம்ம நடந்து வரும்போது, ஸோ அது பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங்க்கு தான். சரின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹார்ஸ் ரைடிங்க்கும் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏறி உட்காந்துட்டாங்க. சரி பாப்பாவாவது கொடு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவள் வந்து போவா அப்படின்னு நினச்சேன் நானும். சரி ஹார்ஸ் பார்த்தா ஒரு மாதிரி ஜாலியாக போவான்னு நினச்சா அவள் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டா பயந்துட்டு. ஸோ பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்து ஹார்ஸ் பார்த்தோன்னே அவள் பயக்க ஆரம்பிச்சிட்டா, அழுக ஆரம்பிச்சிட்டா. அதனால் அவளும் வந்து போகல. என் ஹஸ்பண்ட் மட்டும் வந்து போனாங்க. பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹார்ஸ் ரைடிங்க்கு ஒரு 10 ரிங்கெட்ஸ், அடல்ட்க்கு வந்து 10 ரிங்கெட்ஸு. ஸோ இது வந்து ஒரே ஒரு ரவுண்ட் மட்டும் நம்ம வந்து இதை சுற்றி வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. சரி 10 ரிங்கெட்ஸு நம்ம போனோன்னா பாப்பா வந்து வருவா, அவளுக்கும் வந்து ஒரு புதுசாக ஒரு நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு வேண்டி ஏறி உட்காந்து பே பண்ணால் அவள் எங்கிட்டே வரமாட்டேன்ட்டா ஹார்ஸை பக்கத்தில் பார்த்துட்டு. அப்புறம் என்ன பண்ணுறது, பே பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பயந்துட்டே நான் வந்து ஒரு ரவுண்டு போனேன். ஸோ எனக்குமே வந்து குதிரை யானை அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தா பயம்தான். ஏறி உட்காந்தோடனே மனசுக்குள்ளே அப்படியே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. பட் ஆனால் என்ன பண்ணுறது, வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க தான் கூட இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு ரவுண்ட் வந்து போனேன். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நானும் இந்த மாதிரிலாம் வந்து ரைட் போகிறது. ஸோ வர வரைக்கும் அவள் அம்மான்ட்டு அழுதுட்ருக்கா. எனக்கு அவள் அழுகிறது சவுண்டு கேட்டு எப்படா இறக்கி விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் ஜாலியாக தான் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. என் ஹஸ்பண்ட்க்கெலாம் வந்து ஓட வைக்கல, எனக்கு வந்து ஹார்ஸ் வந்து ஓட வச்சுட்டாங்க. குதிரை நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடினோடனே எங்கே கீழே விழுந்துருவோமோ அப்படிங்கிற மாதிரி வந்து பயமாயிருச்சு. ஒரு செகண்ட் வந்து பயங்கரமாக பயந்துட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நார்மலாக வந்து ஓட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நான் இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா குட்டீஸுகள்லாம் வந்து ரைடிங் வந்து போனாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த ரைடிங்லாம் வந்து நல்லா இருக்கும் போல் அப்படின்னு தான் அப்போ தான் வந்து யோசித்தேன். இருந்தாலும் எனக்கு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்காட்டி கண்டிப்பாக எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து இங்கே ஃப்ரேசர் ஹில்லாம் முக்கியமாக நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய இடத்தெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ மற்றதெல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய வந்து ட்ரக்கிங் போகிற பிளேஸ் தான் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ பாப்பா வச்சுட்டு ட்ரக்கிங் வந்து கண்டிப்பாக வந்து போக முடியாது அப்படிங்காட்டி நாங்கள் எதுவுமே வந்து ட்ரை பண்ணல. ஸோ மற்றது எல்லாமே வந்து ட்ரக்கிங் தான். இதுதான் முக்கியமான பிளேசஸ். ஸோ முக்கியமான பிளேசஸ் எல்லாமே வந்து நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 4:30 அந்த மாதிரி டைமில் வந்து கிளம்பினோம். வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 7:45 அந்த டைமிங்க்கு வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம பிளான் பண்ண மாதிரி இந்த ட்ரிப் வந்து நல்லா சூப்பராக வந்து முடிஞ்சிச்சு. நிறையா வந்து என்ஜாய் பண்ணோம், நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பண்ணோம். ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.